நம்ம எதாவது கால் பண்ணோம்னா, அவங்க ஃபோன்ல ரிங்டோன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்கும். அந்த வாய்ஸ நம்ம கேட்டாலே நமக்கு அவ்ளோ டென்ஷன் ஆகும். அது என்ன வாய்ஸ்னா, இந்த வாய்ஸ் இல்ல. கவனமாக இருங்கள். காவல்துறை, சிஐ, சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களிலிருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். இது அதே பரவாயில்லன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் அவங்க ஏன் பண்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, நீங்க பார்த்துட்டு ஷேர் பண்ண போற சேனல், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு மனுஷன்கிட்ட இருந்து நீங்க அவன் காச பறிக்கணும்னா, அவன நேருக்கு நேர் நிக்க வச்சு, அவன நீங்க வழிப்பறி தான் பண்ணணும். என்னடா குத்தி புட்ட? தென் அதுக்கப்புறம் கூட்டமா போய் ஒரு ஆள்கிட்ட வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா காலம் போக போக, ஒரு மனுஷன நிக்க வச்சு தான் வழிப்பறி பண்ணணும்னு இல்லாம, மக்கள ஏமாத்துறதுக்கு நெறைய பேர் கிளம்புனாங்க. தே ஆர் ஸ்கேமர்ஸ். இந்த விஷயம்லாம் 2017, 18ல நல்லா காமெடியாவே போயிட்டு இருந்துச்சு. நம்ம பேங்க் மேனேஜர் பேசுறேன் சார். பேங்க் மேனேஜரா? எந்த பேங்க்? ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுது சார். நக்கல் பண்றீங்க நீங்க. ஆனா போக போக மொபைல் யூஸ் பண்ணி ஆன்லைன்ல நெறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நெறைய பேர் ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து உஷாராக ஆரம்பிச்சுட்டாங்க. செட்டி உஷாராயிட்டான். என்னதான் ஆன்லைன்ல இருக்கிற நெறைய பேருக்கு ஸ்கேமர்ஸ்னா என்ன? ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும், இன்னும் நெறைய பேருக்கு ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அண்ட் ஸ்கேமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண கூட தெரியாம இருக்காங்க. ஐயா நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து வம்பிழுக்கிறான் அவன். எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாள் காலையில சண்டே அன்னைக்கு நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. ஒரு 9:45 அண்ட் 10 o'clock அந்த டைம் கிட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு கால் ஒண்ணு வந்துச்சு. அந்த கால்ல ஒரு இன்டர்நேஷனல் கால் இருந்ததுனால, நான் டக்குனு அட்டெண்ட் பண்ணி பேசிட்டேன். நான் ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்டது. அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல இந்த மாரி உங்களோட நம்பர்ல வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து நடக்குது. ஸோ உங்க நம்பர்ஸ் வந்து வித்தின் 2 ஹவர்ஸ்ல வந்து டீஆக்டிவேட் ஆயிடும்னு சொல்லிட்டு வந்தது. அப்பயும் இன்டர்நேஷனல் நம்பர் இந்த மாரி வரும்போது நான் லைட்டா யோசிச்சேன். ஏதோ ஸ்கேமா இருக்குமோன்ட்டு. அந்த கால் எண்ட் ஆயி, அந்த கால் வந்து இன்னொருத்தர்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டுது என்ன. நான் தூக்க கலக்கத்துல இருந்ததுனாலயும், சேம் டைம் வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட் இல்லாதனாலயும், அவர்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். பேச தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி ஆகுது. ரைட் இது ஸ்கேம்களா இருக்குமோ, நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் எங்கருந்து கால் பண்றாருன்னு கேட்கும்போது, நாங்க இன்டர்நேஷனல் டெலிகாம் நெட்வொர்க்ல இருந்து கால் பண்ணணும்னு சொன்னாங்க. வணக்கம் சார், நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையிலிருந்து பேசுறோங்க. நான் யூஸ் பண்ணது ஜியோ சிம்மு. அதுக்கு எதுக்கு இன்டர்நேஷனல் டெலிகாம்ல இருந்து கால் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. தென் அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்க அப்பவும் தான், நான் வந்து என்னோட வேலைய ஆரம்பிச்சுட்டேன். புகையில தளிரி போல நுள்ளாராயா ஒப்படங்க திமிரறுத்து தலகரக்க பாட்டு நம்மட தலையெழுத்து வேடாடு மேல தொட்டா பஞ்சிக்கிட்டு கொடல் வெட்டி லோரியிலேட்டி அறுத்தெடுத்து அயச்சிடுமே ஃபேக்டரிக்கு. தென் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. மேபி வந்து ஒரிஜினல் காலா இருந்தா அப்படின்ற மாரி. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் ஜியோ கஸ்டமரா இருந்ததுனால, நான் ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, இந்த மாரி ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் வந்து ஸ்கேம் கால்னு நெனைக்கிறேன். அவங்க கிட்ட வெரிஃபையும் பண்ணிட்டேன். ஸ்கேம் கால் தான்ட்டு. இப்ப இதுல என்ன பிரச்சனை நீங்க ஏன் தப்பிச்சேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனை வந்து எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னா, ஓகே இட்ஸ் ஓகே. பட் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் நடக்காது. ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 100, 150 பேருக்கு நடக்குது வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் போக மாட்டீங்களா? அப்படி போயிடு. இப்ப இந்த கால் பண்ணதால எனக்கு கெட்ட வார்த்தை திட்டி கால் கட் பண்ணதுன்றது என்னோட வெற்றி கிடையாது. ஆனா அந்த ஆளுக்கு பயந்து நான் திருப்பி ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அது வந்து ஸ்கேம் கால் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்றேன்ல, அது அந்த ஆளோட வெற்றி நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு நாளா ஆன்லைன்ல இருந்து இவ்வளவு ஸ்கேம் அந்த இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுமே, என்னால ஸ்கேம் கால் தான்றத ஒரு முடிவு பண்ண முடியல. இது மேபி இது ஒரிஜினல் காலா இருக்கும்ட்டு நான் நம்புறேன்னா, நான் எவ்வளவு பெரிய தற்குறியா இருந்திருக்கணும். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாம இருக்கணும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நாலேஜ் இல்லாம இருக்கிறவங்கன்றது நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான். ஐ மீன் இவங்க வந்து ஸ்கேமரா இருக்கலாம். உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் கேட்டா அவங்க ஸ்கேமர்ஸ் தான். உங்களுக்கு காலோ மெசேஜும் வந்து தெரியாத நம்பர்ஸ் வந்தா, அது மெஜாரிட்டி வந்து அவாய்ட் பண்ண பாருங்க சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலுமே, நம்பர் நிறைய பேர் வந்து ஸ்கேமர்ஸ் கிட்ட ஸ்கேம் ஆகும். ஈவன் நம்ம ஸ்கேமர்ஸ்னா என்ன? ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து காசு அட்டைப்படுத்தி என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரிஞ்சிருந்துமே, நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம டக்குனு நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். ஈவன் தான் நான் அந்த ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் நம்பர் வந்து பிளாக் ஆகிடுமா சொல்லிட்டு ஒரு பதட்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே கேஷுவலா எடுத்துட்டு இது ஸ்கேம் கால் தான் சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். இப்போ இதெல்லாத்தையும் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க வந்து மத்தவங்க வந்து எஜுகேட் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால் வந்துச்சா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க நம்பர்லாம் போகாது. அண்ட் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கட்டணம் பண்ணனால அப்படி ஏதோ ஆகுது, ஸ்கேம் கால் தான். உங்ககிட்ட இருந்து ஃப்ரண்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அது உங்க வீட்டில் இருக்கிற அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், அவர் வயசான பெரியவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேமர்ஸால நமக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றது தான் அவங்களை பேசி புரிய வச்சுட்டோம்னாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நான் பண்ண தப்ப இனிமேல் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு ஸ்கேமர் கால் பண்ணாலும் சரி, ஆர் உங்களுக்கு தெரியாதவங்க ஏதாவது கால் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்டாலோ,
பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு ஓடிபி இந்த மாதிரி எது கேட்டாலும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் கால் அதிகம் வருது. உங்கள் சிம் கார்டோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஸ்கேம் ப்ராசஸிங் சொன்னாலே அவங்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் அன்றைக்கி என்னோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்து சொல்லும்போது ஓகே சார் இது வந்து ஸ்கேம் கால் தான் இருக்கும், நாங்கள் அதை பிளாக் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு நம்பர்ஸை பிளாக் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இது அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தா ஸ்கேம் கால்ஸ் எதுவும் வரதே இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நம்பினீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து நல்லா இல்லை ப்ரோ, இது நீங்கள் மாற்றிக்கணும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பேசுறது சரியில்லை, நீங்கள் பார்க்குறது சரியில்லை, உங்களோட வீடியோ வந்து சரியாக வரல, நீங்கள் அடுத்து எந்த கண்டென்ட் பற்றி பேசுங்க, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சஜஷன் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஐடியை கூட நீங்கள் போய் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இந்த வீடியோவில் தான் வீடியோ முடிஞ்சு. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு வேற ஒரு நல்ல ஒரு மீட் பண்ணுறேன். போயிட்டு பை.